கல்யாண மாலையில் டாக்டர் அர்ச்சனா கிருஷ்ணன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பொண்ணு. சரி, முதல்ல நான் வந்து உங்கள் கல்யாணம் பண்ண ப்ரோக்ராமை நாங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி. இப்போ நேரில் பார்க்கும்போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்கள் மூலியமாக நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கல்யாணம் இது மூலியமாக நடந்தது. அதனால் உங்களுக்கு பகவான் நல்ல திட ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். இதுக்கு இறைவன் கொடுத்த வரம், அது வேறு ஒன்றுமே இல்லை. சன் டிவி கொடுக்குற பாப்புலாரிட்டி 2 தான். அதை தவிர பாசிட்டிவாக பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை இதுதான் இந்த இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம். சொல்லுங்கள். எனக்கு 2 பொண்ணு. சரி, இவன் சின்ன பொண்ணு. சரி, நல்ல வரன் தேடிட்டு இருக்கோம். சரி, உங்கள் மூலியம் அமையணும்னு நான் கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுறோம். கட்டாயம். நாங்கள் தெலுங்கு பிராமின். ரைட். எந்த பிராமினாக இருந்தாலும், தமிழ் ஸ்பீக்கிங் பிராமினாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. வெரி குட், வெரி குட். ரைட். சொல்லுங்கள். என் பொண்ணு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. சரி, எல்லார்ட்டையும் எப்படி பழகணுமோ அப்படி பழகிப்பா. வெரி குட். ஷீ இஸ் born and brought up at டெல்லி. ஓகே. கொஞ்சம் டைனமிக்காக இருந்து பழக்கம் ஆயிடுது. எல்லார்ட்டையும் பேசுகிற பழக்கம். ஓகே. ஆல் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பார்த்து கொடுக்கலாம். அவுட் சைடு இந்தியாவில் எங்கே இருந்தாலும், அவுட் சைடு இந்தியாவாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன மை எல்டர் டாட்டர் இஸ் இன் பாஸ்டன், யூஎஸ்ல இருக்கா. அவர் வந்து மாப்பிள்ளை வந்து சயின்டிஸ்டாக இருக்கார். அது மாதிரி இவளும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறதுனால ஒரு வெல் குவாலிஃபைடு, என்ன பார்த்துக்க முடியா க்ளீன் ஹேபிட்ஸ் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையா எங்களுக்கு உங்கள் மூலமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். கட்டாயமா. டாக்டர் அர்ச்சனா சொல்லுங்க. I'm a doctorate from Faculty of Management Studies, Delhi. Presently, we are here in Coimbatore, and we've recently relocated to Coimbatore. I now work for a PSG Institute of Management here in Coimbatore. கணவன் எப்படி வேணும்? ரொம்ப சிம்பிளா, straightforward, down to earth, சந்தோஷமா. அழகு வந்து மனசுல தான் இருக்கணும். அதனால the appearance does not matter. But what matters is the beauty of the heart. That is more. Excellent. Right. Okay. நல்ல மிகச்சிறந்த கணவன் கிடைப்பாங்க. Because of her qualities, அவங்க அப்பா அம்மாவோட brought up எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தரமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இதை வந்து லைஃப் டைமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய, படித்து உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு குவாலிட்டிஸ் உள்ள கணவன் கிடைப்பாங்க, சிறந்த மாப்பிள்ளை கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டாக்டர் அர்ச்சனா கிருஷ்ணன், வயது 32, பிஇ எம்பிஏ பிஹெச்டி முடித்தவர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள வரனே எதிர்பார்க்கிறார். அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 784131. கல்யாண மாலையில் சுவாதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 746891. பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுவாதி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சந்தோஷ்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ராஜசேகரன், அம்மா பார்வதி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. நான் வந்து பிஸ்னஸ் கல்யாணத்துக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே, ரைட். நாங்கள் வந்து 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. சரி. எங்களுக்கு 8 வீட்டு பொண்ணு, நல்லா படித்த பண்புள்ள அழகான பிள்ளை, பையனுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுது. வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ரைட். ஓகே. மருமகளை வேலைக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லைங்க. ரைட். ஓகே, வெரி குட். சொல்லுங்கம்மா. மக மாதிரி வேணும்னு நினைக்கிறோம். சரிம்மா, மருமகள் மகளா வேணும் உங்களுக்கு. அப்படியே வருவாங்கம்மா. சந்தோஷ்குமார். நான் வந்து பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கேன். சரிங்க. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் 2 years. இப்போ வந்து ஓன் பிஸ்னஸ், அப்பா பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணிவிட்டு, ப்ளஸ் நான் வந்து வெட்டிங் கார்ட் ஷோரூம் ஃப்ரான்ச்சைசி ரன் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். ப்ளஸ் வெட்டிங் ஈவென்ட் பிளானராகவும் இருக்கேன். மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஆமாம். வெரி குட். ரைட். இப்போது ரொம்ப தேவை இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப தேவை வந்து கல்யாணம் மாப்பிள்ளை கிடைக்கிறது. அதுக்கு நாங்கள் இருக்கிறோம். பெண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்கள் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம் சார். வாழ்த்துக்கள். எனக்கு அடுத்த வேலையை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கும். தேங்க்யூ. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஒரு நல்ல ஆளாக கொடுத்து பண்ணிக்கங்க. நம்மளே பண்ணலாம். கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். ரைட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உடனடியாக உங்களுக்கு சிறந்த
மனைவி கிடைத்திட, உங்களுக்கு அருமையான மருமகள் கிடைத்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆர் சந்தோஷ்குமார், வயது 26, BE MBA முடித்தவர், திருச்சியில் சொந்த தொழில் செய்பவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். சந்தோஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 795269. கல்யாண மாலையில் ஸ்ருதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 782596. பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. ஜெர்மனியில் MS பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஸ்ருதியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்தலாம். கல்யாண மாலையில் நதியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 700743. DCE பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஸ்கேனிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நதியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சுவிட்சர்லாந்து ஜூரிக் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா, நடுவர் திரு ராஜாவின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. வெளிநாட்டு தமிழரின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா? உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஆளுக்கு 3 கோட்டு வச்சிருக்கிறீங்க. கோட்டு தொங்குறதுக்கே ஒரு ஏரியாவே இருக்கு. அது என்ன சார், உங்கள் ஊரில் இந்த பாத்ரூம் மட்டும் HERRNன்னு போட்டிருக்கு, அதில் ஆண்கள்லாம் போகிறாங்க. DAMNன்னு போட்டிருக்கு, அதில் பெண்கள்லாம். HERனா எங்கள் ஊரில் ஹர்ன்னு சொன்னால் பெண்ணுன்னு அர்த்தம். தெரியாதனமாக நாங்கள் போய் அடிவாங்கத்திருக்கோம். மொழி தெரியலை. அப்புறம் எந்த எழுத்துனாலும் மேலே 2 புள்ளியை தூக்கி வச்சிடுறீங்க. ஜூரிக்குன்னு எழுதியிருக்கு, அதில் 2 புள்ளியை தூக்கி வச்சிருங்க. நாங்கள் ஆயுத எழுத்தில் தான் நம்ம ஊரில் தமிழில் புள்ளி வைப்போம். நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் 2 புள்ளியை வச்சு விட்டுறீங்க. இந்த ஊரே ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல. அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க, எங்கள் பக்கத்துலேயே இருந்து ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. 3 நாளில் என்ன புரியும்? தொடர்ந்து படித்தாலே புரியாது. இது போல உலகமெங்கும் சிதறி கிடக்கிற தமிழரின் வாழ்க்கை, இலங்கையிலும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் இருந்து புலம்பெயர்ந்து புறப்பட்டு போய் பல்வேறு பணிகளுக்காக போய் தவிர்க்க முடியாமல் போய் தானாக போய் எப்படியோ போய் சேர்ந்து உலக வரைபடத்தில் எங்கு பார்த்தாலும் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அந்த தமிழரின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா? இதுதான் பட்டிமன்றம். இவ்வளவு பெரிய ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி கூட்டம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. கண்ணுக்கு எதிர கொஞ்சம் பேர் இருக்கீங்க, கொஞ்சம் பேர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் மேலே இருக்கிற தேவர்களுக்கு தனியான வணக்கமும் நன்றியும். வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், தெரியாதனமாக விசா வாங்கிட்டோம். ஒரு நாட்டுக்கு வருவது என்பது எளிமையானதல்ல. பறவைகளாக நாம் பறந்து சடாரென்று வந்து ஒவ்வொரு ஊரிலும் தங்கி தரித்து போவதற்கு உள்ள நுழையும் போது கேட்குறான், எதுக்கு வர்ற, எத்தனை நாள் இருப்பேன்றான், எவ்வளவு வச்சுருக்கேன்றான், போகிறதுக்கு டிக்கெட் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ என்ன சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னா அப்படியே தான் தெரியணும். அன்னபூர்ணி மாதிரி சாப்பாடு கிடைச்சா 3 நேரமும் விடாமல் சாப்பிட்லாம். தமிழனுக்கு ஒரு குணம் இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னே இப்படி பொங்கலும் இப்படி வடையும் வச்சுட்டா 2 நாளைக்கு அங்கேயே உட்காந்துருப்பான். பொங்கல் வடையில் அப்படி ஊறி போன ஆளுங்க. நானே சொன்னேன், பேசாமல் சுவிட்சர்லாந்தில் இருந்துருவோம், நல்ல பொங்கல் கிடைக்குது. ஏன்னா ஒரு உணவை பண்டிகையாக கொண்டாடுகிற ஒரே இனம் தமிழ் இனம்தான். பொங்கல்னு ஒரு பண்டிகை நாம மட்டும் தானே வச்சுருக்கோம். எவனாவது கேக்குன்னு ஒரு பண்டிகை வச்சுருக்கானா, குலோப் ஜாமுன்னு பண்டிகை வச்சுருக்கானா? நாம மட்டும்தான் பொங்கல்னு ஒரு பண்டிகையே வச்சுருக்கோம். விடாமல் வச்சு ஜல்லிக்கட்டெல்லாம் நடத்தி அதுக்கு போராட்டம் நடத்தி, அப்படிப்பட்ட தமிழினம், தமிழன் என்ற ஒரு இனம் ஒன்று தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கலைகள் யாவிலும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். அந்த மாதிரி தமிழர்கள் இந்த ஊரில் கூடி இவ்வளவு பேர் இருந்து ஒரு கலை விழாவை வேளாவின் கிரெடிட் தொடர்ந்து நடத்துகிறதுனா, இந்த வேளா வரதன் இருக்காரு, அவரை மாதிரி யாரும் புன்னகையோடு இருக்கவே முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வீட்டுக்காரம்மா பக்கத்தில் இருக்கும்போதும் சிரிக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான மனிதர்.
எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு அருமையான பட்டிமன்றம். ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, மனிதர்கள் பலராக கூடி பட்டிமன்றம் என்ற ஒரு அமைப்பை தமிழன் காலந்தோறும் நடத்தி இருக்கிறான். மணிமேகலை என்ற காப்பியத்தில் இருந்து பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று கம்பன் கூட எழுதியிருக்கிறான்னா எவ்வளவு வரலாறு, எவ்வளவு நீண்ட பின்னணி, தொன்மம் வாய்ந்தது பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தை சுவிட்சர்லாந்தில் வந்து இவ்வளவு குளிருக்கு மத்தியில் உங்க கூட்டணியோடு சேர்ந்து நடத்துவது என்பது எங்கள் வாழ்வின் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார், கல்யாண மாலை வழங்கி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு இதனோட எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் சன் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்போது உங்கள் முகங்கள் மிக அழகாக உலகத் தமிழர்கள் அத்தனை வீடுகளுக்கும் போய் சேரும். ஒருவேளை உங்கள் உறவினர்கள் இலங்கையில் இருந்தால், கனடாவில் இருந்தால், ஜெர்மனியில் இருந்தால் அங்கேருந்து கூப்பிடுவாங்க, உன்னை நான் சன் டிவியில் பார்த்தேன், உன்னை நான் சன் டிவியில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கடைசி வரைக்கும் கைதட்டுங்க, சிரிங்க. இந்த பட்டிமன்றம் என்பது ஒரு அருமையான கலை. எல்லா விஷயங்களுக்கும் 2 பக்கம் இருக்கிறது. ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த நாட்டுக்கு வரும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. மந்திரிகள் 7 பேர் தான்றாங்க. அப்படியா? 7 பேர் தான். நம்ம ஊரில் 72 பேர் இருக்கா, வேலையே நடக்க மாட்டேங்குது. இதுக்காக நம்ம ஊரை குறைச்சி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. உலகத்திலேயே யாரும் யோசிக்காத யோசனை எங்கள் ஊர் மந்திரிகளுக்கு தான் வரும். தெர்மோகோலை வச்சு அணையவே மூடிக்கோம் நாங்கள். அதனால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது 7 பேரை வைத்துக்கொண்டு நிர்வாகத்தினாலே மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு மிகச்சிறந்த நாடு. ரொம்ப உலகத்திலேயே சுத்தமான நகரம்னா அது சூரித்தானாமே. குப்பையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கியா? இந்த பக்கமாக நாங்கள் வண்டிகளில் போனோம், 2 பக்கமும் வேலி வச்சு அந்த பக்கம் மாடுகள்லாம் மேயுது. நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா ரோட்டில் தான் மேயும், வேலிக்கு அப்பால வண்டி ஓய்கிட்டு. சாலை நெடுஞ்சாலை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஹைவேல யாரும் குறுக்க வர முடியாத அளவு அழகாக அமைத்து 200 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் போகுதாமே. இப்படி ஒரு ஊரில் வந்து செழிப்பானதுன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர். என்ன இருந்தாலும் இங்கே இருந்தால் என்ன சார் இது, என்ன நேரமும் குழு குழுன்னு இருக்கு. ஒரு வேர்க்க வேண்டாம் மனுஷனுக்கு? வேர்த்தா தானே உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறும். குப்பை இல்லாத நாடு சரி, உள்ள குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்க உடம்புல. வேர்க்க வேண்டாம்? என்ன செய்யுது? வேர்க்கிறதுக்காக நாயை பிடிச்சிட்டு ஓடுறான். நாய்க்கு தான் வேர்க்குது, இவன் சும்மா இருக்கான். என்னையா இது நாடு? என் நேரமும் குளிருது, ஒன்றும் சந்தோஷம் இல்லை, சலிப்பாக இருக்கிறதுன்னு இந்த நாட்டு பற்றி மட்டும் இல்லை, உலகெங்கிலும் வாழ்கிற உலக வரைபடத்தில் ஆங்காங்கே குவிந்து கிடக்கிற தமிழ் இனம், தமிழ் மக்கள், சொந்த மண்ணை விட்டு எங்கேயோ போய் இருக்கிறவர்கள் வாழ்க்கை செழிப்பு அல்ல, சலிப்பு தான் பேசுறதுக்கு 4 பேர். கல்யாண மாலையில் வெங்கடேஷ் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். இந்து வாணிய செட்டியார். சரிங்க. என்னுடைய 4 பையங்க. சரிங்க. ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. இந்த பையனுக்கு இப்போ பார்க்குறோம். 3ஆவதா இந்த பையன்? ஆமாம். சரி. இவர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாரு. நல்லதுங்க. சென்னையில் ஒரு கம்பெனி, மருந்து கம்பெனியில் அனலிஸ்டாக வேலை செய்கிறாரு. சாஷன் ரிசர்ச் சென்டர்னு போட்டிருக்கீங்க. அதில் ஒர்க் பண்ணுறாரு. சரி. நல்லா குணமான பையன். வெரி குட். ரொம்ப சாஃப்டான டைப்பு. நல்லது. அது போக விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை நிறையா உண்டு. எக்ஸலண்ட். ஆமாம். அவருக்கு ஏதாவது ஒரு டிகிரி படித்தா, நல்ல குடும்பத்தை சேர்ந்த, சரி, ஒரு குணபதியான ஒரு பொண்ணு. ஓகே. நாங்கள் தேடுறோம். சென்னையிலே தான் செட்டில் ஆகிறாரு அவர்? அவர் சென்னையில் செட்டில் இருக்கிறார். வெரி குட். ரைட். ஓகே. நாங்கள் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருக்கிறோம். சரி. வெரி குட். ரைட். சொல்லுங்கள். பையன் வந்து நல்ல நல்ல பையன். நல்ல பையன். ரைட். அதிலிருந்து பேச மாட்டார். வெரி குட். எதையும் அனுசரித்து போகக்கூடியவர். நல்லது. நல்ல பொண்ணாக அவங்களுக்கு அமையணும்னு. நல்லது. ரைட். ஓகே. வெங்கடேஷுக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மருமகள் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து அமைவாங்க. நீங்கள் அந்த பையனுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதே மாதிரி ஒரு மருமகளாக வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் வெங்கடேஷ், வயது 32, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர், ஷாசன் ரிசர்ச் சென்டரில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வெங்கடேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 795783.
கல்யாண மாலையில் நிஷாந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. KMmatrimony.comல இவங்களது பதிவு எண் 795309. M.Pharm பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. நிஷாந்தி என் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்னேகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32. KMmatrimony.comல இவங்களது பதிவு எண் 795792. CA பண்ணியிருக்கிறாங்க. UKல அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸ்னேகாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ரத்னபிரபா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா முருகக்கண்ணன், அம்மா மலர்விழி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. நாங்கள் செங்குந்தர் முதலியார். சரி. கைக்குளர் பிரிவை சேர்ந்தவங்க. சரி. எங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து செங்குந்தர் முதலியார்லேயே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லாட்டி பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளையா, சென்னை இல்லாட்டி பெங்களூரில் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கட்டாயமா சொல்லுங்கம்மா. என் பேர் மலர்விழிங்க. சரி. எனக்கு 2 பொண்ணுங்க. பெரியவ இவ எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. நல்லா சமையல் பண்ணுவா. வெரி குட். கோவம் அதிகம் வராது. நல்லா சிரிச்ச இதாக இருப்பா. போகிற வீட்டில் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னால் எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவா. போகணும், நான் படிச்சிருக்கேன் போகணும்லாம் அடம் பண்ண மாட்டாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற நல்ல பொண்ணு. அவளுக்கு ஏற்ற மணமகன் வந்தால் சந்தோஷங்க. கிரேட். பிரபா சொல்லுங்க. நான் MEEC முடிச்சிருக்கேன். சரிப்பா. ஹிந்துஸ்தான் காலேஜில். சரி. இப்போ வந்து காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் சென்னையில். சரி. either சென்னை இல்லை பெங்களூர், கோயம்புத்தூர் எதில் இருந்து மாப்பிள்ளை வந்தாலும் ஓகே. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி? எனக்கும் பிடிச்ச மாதிரி, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓகே சொன்னதானே நாங்களே ஓகே பண்ண முடியும். நாங்கள் என்ன வேணால் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் இப்போ பெண்கள் சொன்னால் தான் கல்யாணம் நடக்குங்கிற லெவலில் வந்தாச்சு. இப்போது நிச்சயமாக நீங்கள் என்ன மாதிரி ஒரு கணவன் கிடைச்சா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்களோ அந்த மாதிரி கணவன் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேயா? இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எம் ரத்னபிரபா வயது 25. MEECE முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ரத்னபிரபா பற்றிய விரிவான விவரங்கள் KMmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 755246. கல்யாண மாலையில் ராகினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. KMmatrimony.comல இவங்களது பதிவு எண் 750387. BCA மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. எனி PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ராகினி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். இதில் செழிப்பானதேன்னு பேசுறதுக்கு திரு லக்ஷ்மணன் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இருக்கிறார். பேஸ்கெட் பால் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். விட்டா ஒரு 10-20 பந்தை தூக்கி போட்டுருவார். நல்ல தம்பி, நல்ல பேச்சாளர்னு நம்புகிறேன். இல்லை அவர் சொல்கிறாரு, சார் செழிப்பு சார் இது, இங்கே வந்துட்டு சலிப்புன்னு யார் பேசுறது? அந்தாலும் முதல்ல ஏற்றி விடு வண்டியில். அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு திரு பேட்ரிக் அவர்கள் எந்நேரமும் பறந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு செழிப்பு தாங்க, சலிப்பு ஏது? எந்நேரமும் ஜாலியாக இருக்கோம், பல நாடுகளுக்கு போகிறோம், விதவிதமாக சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே அணியில் பேசுகிறதுக்கு திருமதி வேர்னிகா அவர்களோடு இணைந்து பேசுவதற்கு எங்களோடு வந்திருக்கிற அருமை பேச்சாளர் திரு சுஜித் குமார் அவர்கள். ஏறக்குறைய கோடம்பாக்கத்தில் புதுப்பட கதாநாயகன் மாதிரியே இருப்பார். இப்போது இந்த 4 பேரும் செழிப்புத்தான் அப்படின்னு 4 பேர். இல்லைங்க, என்னைக்கா எப்படி பேசுகிறீங்க? வந்து சந்தோஷமாவா இருக்கீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு நேரம் ராத்திரி படுக்கையில் படுத்துட்டு சின்னதாக விழி ஓரங்களில் லேசாக கண்ணீர் கசிகிறது இல்லை? இன்னைக்கு மகா சிவராத்திரி நேரம் நம்ம ஊரில் இருந்தால் நம்ம எங்கே போயிருப்போம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை? இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 4 பேர்.
திரு சிவ கணேசன் அவர்கள். அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு திரு கங்கை மகன் அவர்கள், அந்த வேஷ்டி கட்டி நடுவில் இருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் அதே அணியில் பேசுறதுக்கு திரு ரமேஷ் அவர்கள். அவர் ஒரு தமிழாசிரியர்னு கேள்விப்பட்டேன். தமிழாசிரியர்கள் மேடைகளில் வந்து நல்ல தமிழ் பேசணுன்றது எனக்கு ஆசை. அதற்கப்புறம் நிறைவு பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர். கருத்துக்களையும் செழும் தமிழோடு ஆர்வத்தோடு சிறந்த சிந்தனையோடு பேசுகிற பேச்சாளர் திருமதி பாரதி அவர்கள். சலிப்பானது என்ற அணிக்கு நிறைவு பேச்சாளர். ஆக மொத்தம் 8 பேர் தயார். இது நம்மை பற்றிய விசாரணை. நமக்குள்ளே எழுகின்ற கேள்விகளை கல்யாண மாலை பட்டிமன்ற தலைப்பாக வைத்திருக்கிறது. இதுதான் விஷயம். இது நம்மை பாதிக்கிற விஷயம். ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கிற விஷயம். இதை கூடி சிந்திக்கிறோம். ஒரு அருமையான வாய்ப்பு. வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா என்ற இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. செழிப்பானதே என்று பேசுவதற்கு உங்கள் சார்பில் வருகிறார் திரு லட்சுமணன் அவர்கள். அவரை பாராட்டி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை பார்க்கிற பொழுது என்னுடைய சொந்த அக்கா மாதிரியே தெரிகிறது. சொத்துக்கிட்டு கேட்ட மாட்டீங்களே. வெளிநாட்டு தமிழரின் வாழ்க்கை செழிப்பானது. தொடர்கிறார் ஜூரிக் வாழ் லட்சுமணன் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.